இன்னைக்கு ஒரு ஆண் வந்து ஒர்க் பண்றாரு, ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு அவர் வீட்ல இருக்கணும்னு நினைப்பாரு ஒரு சண்டே அன்னைக்கு. ஆனா பெண் அதே மாரி தான் வேலை செய்றாங்க. பட் இவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா, இப்போ மேட்சிங் எல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மேட்சிங் எல்லாம் இந்த ஆணுக்கு இந்த பெண் கேரக்டர் லெவல் மேட்சிங் இருக்கா அப்படின்னு கேரக்டர் லெவல் மேட்சிங் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் தான் இந்த வயசுக்கு தான் திருமணம் பண்றோம். பிறக்கும்போது திருமணம் பண்ணல. இந்த வயசுக்கு திருமணம் பண்றோம். அப்போ ஏஎல்பி லக்னம், மேஷ லக்னம். 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மாவின் மூலமாகவே திருமணம் தடைபடுகிறது அப்படின்னு சொல்லலாம். தாயே தடையா இருக்காங்க. தாயே தடையா இருக்காங்க. ஏன் அப்படின்னா, சொத்து வாங்கணும். சொத்து வாங்கின அப்புறம் அதுல வீடு கட்டணும். வீடு கட்டின அப்புறம் தான் திருமணம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் எனக்கு நடக்கும். அப்படி இருக்கும்போது எப்படி திருமணம் நடக்கும்? திருமணம்ன்றது வேற, சொத்துன்றது வேற, வேலைன்றது வேறன்னு எப்போ அது ஒரு புரிதல் வருகிறதோ, ஓகேங்களா? காலாகாலத்துல அந்த 21ல இருந்து அந்த 29, 30 வயசுக்குள்ள திருமணம் ஆகிடணும். அது இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க மனசும் ஒண்ணா சேரும். இந்த இந்த புரிதல் யாருக்கு கரெக்டா வருதோ, அப்ப திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை வந்து இப்போ திருமணம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் அப்படின்னு வரும்போது, நம்ம கொஞ்சம் வந்து இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு தகுந்த மாரி பார்க்கணும் ஆக்சுவலா. அந்த காலகட்டத்தில வந்து அந்த 10 பொருத்தம் இருந்தால் போதும், திருமணம் பண்ணா போதும் அப்படின்ற மாரி நெனச்சுட்டாங்க. ஏன் அப்படின்னா, அந்த பெண்கள் வந்து அன்னைக்கு வேலைக்கு போல ஆக்சுவலா. ஏதாவது ஒரு பொண்ண போய் பார்க்குறீங்க, அப்போ மாப்பிள்ளை சார்ந்து தான் ஒரு ஆண் மகனை சார்ந்து தான் அந்த பெண்களே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இது கொஞ்சம் பிராக்டிகலான விஷயம். இன்னைக்கு பெண்கள் வந்து நிறைய படிக்க டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட துறை, இங்க ஐடி துறை, ஓகேங்களா? கால் சென்டர்லலாம் ஒர்க் பண்ணுறாங்க. பெரிய பெரிய கம்பெனியில் பெரிய பெரிய போஸ்டிங்லலாம் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி படிப்பு வளர ஞானம், அறிவு வளர என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருப்பங்கள் வேறுபடுகிறதுன்னு சொல்லலாம். இப்போ மேட்சிங்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மேட்சிங் எல்லாம் இந்த ஆணுக்கு இந்த பெண் கேரக்டர் லெவல் மேட்சிங் இருக்கா அப்படின்னு கேரக்டர் லெவல் மேட்சிங் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் தான் வந்து மேட்சிங்கே வந்து ப்ராப்பரா செட் ஆகும். ஓகேங்களா? அந்த வெறும் 10 பொருத்தத்த பார்த்து பண்ணாங்க பார்த்தீங்களா அந்த காலகட்டத்தில? அந்த மாரி இல்ல இன்னைக்கு. இன்னைக்கு கேரக்டர்ல ஏன்னா ஒவ்வொரு பெண்ணுக்கும் சரி, ஆணுக்கும் சரி விருப்பங்கள் வேறுபடுகிறது அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு ஒரு ஆண் வந்து ஒர்க் பண்றாரு, ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு அவர் வீட்ல இருக்கணும்னு நினைப்பாரு ஒரு சண்டே அன்னைக்கு. ஆனா பெண் அதே மாரி தான் வேலை செய்றாங்க. பட் இவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா, எங்கேயாவது பெரிய அவுட்டிங் எங்கேயாவது போயிட்டு வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. இதுல ஒரு சின்ன கருத்து வேறுபாடு வந்தால் கூட ஒரு மனஸ்தாபம் ஏற்படுகிறதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதே மாரி இந்த ஆணுக்கும் சரி, பெண்ணுக்கும் சரி, குடும்பத்தினர் மூலமாகவே பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ற அளவுக்கு வந்து டெவலப் ஆயிடுது. காரணம் என்ன அப்படின்றத சொல்லிடுறேன். இப்போ உதாரணமாக இப்போ மேஷ லக்னம் ஒருத்தருக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கு. அதாவது மேஷ லக்னம், ஏஎல்பி லக்னம். நான் சொல்றது அட்சய லக்னம், ஏஎல்பி லக்னம், மேஷ லக்னம். ஏன்னா இந்த வயதினுடைய லக்னம் அதான். இந்த வயசுக்கு தான் திருமணம் பண்றோம். பிறக்கும்போது திருமணம் பண்ணல. இந்த வயசுக்கு திருமணம் பண்றோம். அப்போ ஏஎல்பி லக்னம், மேஷ லக்னம். 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மாவின் மூலமாகவே திருமணம் தடைபடுகிறது அப்படின்னு சொல்லலாம். தாயே தடையா இருக்காங்க. தாயே தடையா இருக்காங்க. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறது. இந்த பெண்ண நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். இந்த பெண்ணுக்கு எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்ப்பு சம்மந்தம். அவர் வந்து சொத்து வச்சுட்டு இருக்காரா? மாப்பிள்ளை வந்து சொத்து வச்சுட்டு இருப்பாரா? மாப்பிள்ளை வந்து நல்லா சம்பாரிப்பாரா? இந்த மாதிரி என் பொண்ணு ரூ. 1,00,000 சம்பாதிக்குது. மாப்பிள்ளை வந்து அதை விட ஜாஸ்தியா சம்பாதிப்பாரா? இந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதே மேஷ லக்னம். இந்த மேஷ லக்னத்துக்கு என்னன்னா 2ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, குரு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. குருன்னா அப்பா. மேஷ லக்னத்துக்கு 9ஆம் இடத்துக்குரியவன் அப்பா. அப்பாவே என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெண்ணுக்கு ஆண் மூலமாக ஏதாவது சொத்து வருமா? இதே ஒரு ஆண் மகனாக இருந்தால் பெண் வந்து டவுரி ஏதாவது போடுவாங்களா? அப்படின்னு இன்னைக்கு எதிர்பார்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை வந்து ஜாஸ்தியா இருக்கு. அப்போ அதுதான் ஒரு ஏமாற்றத்துக்கும் காரணமா இருக்கு இல்லையா? அது யாரால் தடை ஏற்படுகிறது அப்படின்னு சொன்னா,
அவங்களுடைய அப்பா அம்மாவின் மூலமாகவே தடை ஏற்படுகிறதுன்னு சொல்லலாம். எப்படி சார் ஒரு அப்பா அம்மா போய் தடை பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும்போது அது தடை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இதே மேஷ லக்னம் 5ஆம் இடத்துக்குரிய சூரியன் வந்து ஏல்பி லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல இருந்தால், எனக்கு இந்த மாதிரி பூர்வீகம் உள்ள ஒரு ஒரு பையன் கிடைக்கணும், ஒரு பொண்ணு கிடைக்கணும், இந்த மாதிரி வசதியான ஒரு இதுல இருந்து வரணும், பெண்ணு பையனோ வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. நான் ஒரு ஜாதகம் வந்து பார்க்கும்போது ரிஷப லக்னம் ஜென்ம ஏஎல்பி லக்னம் 2ஆம் இடத்துல சூரியன். அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து வீடு கட்டின அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு உட்காந்துருக்காரு. அதுக்குள்ளேயே வயசு போயிடும். நான் சொத்து வாங்கணும், சொத்து வாங்கின அப்புறம் அதில் வீடு கட்டணும், வீடு கட்டின அப்புறம் தான் திருமணம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் எனக்கு நடக்கும். அப்படி இருக்கும்போது எப்படி திருமணம் நடக்கும்? திருமணம்ன்றது வேற, சொத்துன்றது வேற, வேலைன்றது வேறன்னு எப்போ அது ஒரு புரிதல் வருகிறதோ, ஓகேங்களா, காலகாலத்தில் அந்த 21லிருந்து அந்த 29 30 வயசுக்குள்ள திருமணம் ஆகிடணும். அது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரேஷியோவே கம்மியாயிடும். மாப்பிள்ளை வரன் வருது பார்த்தீங்களா, இன்னைக்கு 100 ஜாதகம் வரன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மாப்பிள்ளைக்கு 100 ஜாதகம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 35 வயசு ஆயிடுச்சு ஒரு மாப்பிள்ளைக்கு, 40 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா 2 ஜாதகம் 3 ஜாதகம் தான் வரும். எப்பவுமே வந்து ஆண்களுடைய வளர்ச்சி அப்படின்னு அந்த கமர்ஷியலை சம்பாதிக்கிற திறன் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே ஜாஸ்தியாகிடுது. அவங்க போக போக தான் வளருவாங்க. அதனால் சில பேர் எதிர்பார்ப்பாங்க. இப்போ ஏஎல்பி லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல சனி இருக்காருன்னு வச்சுக்கோங்க. மேஷ லக்னம் ஜென்ம ஏஎல்பி லக்னம் 2ஆம் இடத்துல வந்து சனி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இவர் என்ன பண்ணுவார், ஃபஸ்ட்டு நான் செட்டில் ஆன அப்புறம் தான், எனக்கு நல்ல வேலை கிடைச்சப்புறம் தான், ஏன்னா 10ஆம் இடத்துக்கு ஒரு 2ஆம் இடத்துல இருக்கார். அப்போது நான் நல்ல வேலையில் செட்டில் ஆன அப்புறம் தான் நான் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நான் பண்ணுவேன் அப்படின்னு உட்காந்துருப்பார். அதுவே திருமணத்தை தடை ஏற்படுத்தக்கூடிய தன்மை ஏற்படும் அப்படின்னு சொன்ன நம்பிக்கையாக. அப்போ எனக்கு சொத்து வந்தால் தான் திருமணம் நடக்கும், நான் வந்து சம்பாரித்து செட்டில் ஆன அப்புறம் தான் திருமணம் நடக்கும், அதுக்கப்புறம் வந்து எனக்கு இந்த மாதிரி பெண் வேணும், ஓகேங்களா, இந்த மாதிரி எதிர்பார்ப்பு இல்லாமல் யார் திருமணம் பண்ணுறாங்களோ, ஓகேங்களா, அப்போ அவங்களுடைய லைஃப் வந்து நல்லாயிருக்கும். இந்த பொருள் காரகத்துவங்களுக்கும் ஓகேங்களா இந்த உயிர் காரகத்துவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. உயிர் காரகத்துவங்கள்னா திருமணம்ன்றது அன்பும் பகிர்ந்து கொள்வது தான் திருமணம். ஆணுடைய அன்பும் பெண்ணுடைய அன்பும் பகிர்ந்து கொள்வது திருமணம். இது வந்து உயிர் காரகத்துவம்னு சொல்லுவோம். இதில் பொருள் எங்கே வந்தது தெரியல. இந்த பொருள் தன்மை இன்னைக்கு இருக்கிற கமர்ஷியல் வேர்ல்டில் இந்த பொருள் தன்மை முன்னாடி நிற்க வைக்கும்போது என்ன பண்ணணும்னா அந்த உயிர்த்தன்மை அடிபட்டு போயிடும். அதனால் இவங்க மனசும் ஒன்றா சேரணும். இந்த புரிதல் யாருக்கு கரெக்டாக வருதோ அப்போ திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை வந்து மேம்படும். மனமாற்றத்தை ஏற்பட வைக்க ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? மனமாற்றம் ஏற்படுமா அப்படின்னா உண்மையிலே நம்ம யாரும் மனமாற்றம் பண்ண முடியாது. இதை வந்து அட்வைஸ் பண்ண முடியும். இது அட்வைஸ் பண்ணுறதுக்காக தான் அட்சய லக்ன பദ്ധதியில் இந்த அஸ்ட்ராலஜி கிளாஸ் நடத்துகிறோம். யாருக்கெல்லாம் வந்து இன்றைக்கி இருக்கிற யூத்ஸ் எல்லாம் நிறைய பேர் படித்து ஓகே இப்படி தான், ஏன்னா வாழ்க்கை முறையே வந்து அது தடம் புரண்டு போச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாமே கமர்ஷியல் போகிறாங்க, எல்லாமே மெக்கானிக்கல் வேர்ல்டில் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ அன்பு பாசம் நேசம் தர்மம் எது கரெக்டு எது தப்பு அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது. இப்போ சின்ன வயசில் உங்களுக்கு டீச்சர் சொல்லி கொடுப்பாங்க, நீங்கள் வளர்ந்த அப்புறம் உங்களுக்கு வந்து லெக்சரர் சொல்லி கொடுப்பாங்க, ஓகேங்களா. ஒரு லெவலுக்கு மேலே நீங்கள் அப்பா அம்மா சொல்கிறத நீங்கள் ஒரு லெவலுக்கு மேலே தான் கேட்பீங்க. நீங்கள் படிச்சிட்டீங்க, உங்களுக்கு என்ன தெரியும்னு சொல்லுவீங்க. நீங்கள் இன்றைக்கி அப்பா அம்மாவுக்கு உண்டான மெச்சூரிட்டி அவங்க லெவலில் இருக்காங்க, அவங்க கிராமத்தில் இருக்காங்க, ஏதோ ஒரு இடத்துல இருக்காங்க, அவங்க லெவலுக்கு தான் உங்களுக்கு தெரியும்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுக்கு ஒரு குரு வேணும் அப்படின்ற ஒரு விஷயந்தான் இன்றைக்கி இருக்கிற பொருளாதார வாழ்க்கையில் இன்றைக்கி அருமையாக கைட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும். அதை இந்த மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் தான் நம்ம அட்சய லக்ன பദ്ധதியில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இதனால தான் வழிநடத்துறதுக்கு நிறைய பேர் வந்து இப்போ வகுப்பாக வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க.